வணக்கம்மா. சிக்கன் கொண்டு வந்திருக்கோம்மா. கிரேவி எப்படி செய்யலான்ட்டு இப்போ நாங்கள் காமிக்கிறோம். இப்போ மஞ்சத்தூள் போடுறோம்மா, 1 ஸ்பூனு. தயிர் 2 ஸ்பூன் விட்றோம்மா. நல்லா கலந்து இன்னும் 1 மணி நேரம் ஊறணும். அப்போ நம்ம கிரேவி செய்கிறது ரெடி பண்ணலாம் வாங்க. வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் எடுத்து நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ கருவேப்பிலை போட்டிருக்கேங்க. பச்சை மிளகாய் 2 அரிஞ்சு வச்சுருக்கேங்க. தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க பொடியாக. அப்போ நல்லா வதங்கிட்டு தூவுற கடைசியில் கொத்தமல்லி தழை வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் காஞ்சிருச்சு. இப்போ நான் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேங்க. அடுப்பு கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கலாம். இது காஞ்சிருச்சுங்க. வெங்காயம் போடுறாங்க. வெங்காயம் நல்லா வணங்கிட்டு பாருங்க. இந்த கலரில் வந்துருக்கு வெங்காயம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் போடுறேங்க. நல்லா குழம்புங்க. கொஞ்சம் வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பச்சை வாசம் போட மட்டும் வதங்கட்டுங்க. தக்காளி போட்டுக்குங்கம்மா. நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு தக்காளி இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தக்காளி நல்லா வதங்கி வரும். நான் 1 ஸ்பூன் போடுறேங்க உப்பு. தக்காளி கொஞ்சம் அப்படியே வதங்கட்டு. இப்போ இந்த தக்காளி நல்லா வந்து கரைஞ்சி வந்துருச்சுங்க. இப்போ சிக்கன் போடலாங்க. இப்போ தயிரில் மஞ்சள் போட்டு ஊற வச்சோம்னால அந்த சிக்கன் வந்து இதை போடணும். நாங்கள் எப்படி தயிரில் ஊறி மஞ்சள் போட்டு ஊறி எப்படி கலராக எடுத்து பாருங்க சிக்கன். இந்த ஊறின தண்ணி அதிலே ஊற்றி வைக்கணும். கரம் மசாலா போடுறாங்க. ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. மிளகாத்தூள் நான் வீட்டில் அரைச்சி மிளகாத்தூளுங்க. ஒரு 4 ஸ்பூன் போடுங்க. இப்போ எல்லாத்தையும் கலவை விடலாங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு கலக்கி விடலாங்க. எல்லாத்தையும் ஒன்றா வந்து தண்ணி ஊற்றுக்குங்க. வந்து வேறு சிக்கன் வேறுக்கு வேட்டுங்க. வெந்து வரட்டுங்க. அப்புறம் பார்க்கலாம். சிக்கன் கிரேவி ரெடிமா. நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கம்மா.